வங்கி ஊழியரை தாக்கிவிட்டு கொள்ளையடித்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வங்கி ஊழியரை தாக்கிவிட்டு கொள்ளையடித்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கர்நாடக மாநிலத்தில் ஏடிஎம்மில் பணம் நிரப்ப வந்தவரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு பணத்தை கொள்ளையடித்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்கலாம். வங்கி ஊழியரை தாக்கிவிட்டு கொள்ளையடித்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் ஏடிஎம்மில் பணம் நிரப்ப வந்தவரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு பணத்தை கொள்ளையடித்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் ஏடிஎம்மில் பணம் நிரப்ப வந்தவரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு பணத்தை கொள்ளையடித்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வங்கி ஊழியரை தாக்கிவிட்டு கொள்ளையடித்தவர் கைது செய்யப்பட்டார். கர்நாடக மாநிலத்தில் ஏடிஎம்மில் பணம் நிரப்ப வந்தவரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு பணத்தை கொள்ளையடித்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். செய்தியாளர் செந்தில்நாதன் நம்மோடு இணைகிறார். அங்கிருந்து செந்தில்நாதன், என்ன நடந்தது, விவரங்கள் என்ன? நேற்று காலை சரியாக 10:30 மணி அளவுல கர்நாடக மாநிலம் பீதர் நகரில் உள்ள எஸ்பிஐ வங்கியில் வங்கி ஊழியர்கள் ஏடிஎம் இயந்திரத்திற்கு பணத்தை நிரப்புவதற்காக பணத்தை 4 சக்கர வாகனத்தில் எடுத்து சென்று கொண்டிருந்த போது இருசக்கரத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் வங்கி ஊழியர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி அங்கிருந்த 93 லட்சம் பணத்தை கொள்ளையடித்து தலைமறைவாகி சென்று விட்டனர். இந்த துப்பாக்கி சூட்டில் ஒரு வங்கி ஊழியர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஒருவர் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த தப்பியோடிய 2 கொள்ளையர்களை பிடிப்பதற்காக பீதர் போலீசார் 4 தனிப்படைகளை அமைத்து தேடி வந்தனர். இந்த நிலையில தான் நேற்று இரவு இந்த 2 கொள்ளையர்களும் தாங்கள் கொள்ளையடித்து சென்ற பணத்துடன் ஹைதராபாத் நகரிலிருந்து சத்தீஸ்கர் செல்வதற்காக ஒரு பேருந்தில் டிக்கெட்டை புக் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சந்தேகமடைந்த பஸ் ஊழியர் அவர்களிடம் கேள்வி கேட்கவே அந்த 2 நபர்களில் ஒருவர் துப்பாக்கியை பஸ் ஊழியர் மீது துப்பாக்கி சூடு நடத்தி மீண்டும் அங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறார்கள். அப்போது அங்கிருந்த போலீசார் அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதில் ஒருவர் காயத்துடன் சிக்கியுள்ளார். ஒருவர் தப்பி ஓடிவிட்டார். தற்பொழுது காயமடைந்த ஒரு கொள்ளையரை மட்டும் காவல்துறையினர் மருத்துவமனையில் அனுமதித்து அவனுக்கு சிகிச்சை அளித்து வருகிறார்கள். மேலும் தப்பி ஓடிய மற்றொரு கொள்ளையனை தீவிரமாக தேடி வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.